இந்த ட்ரேடிங் சீக்ரெட்ஸ்ன்ற ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனை நாங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற பெரிய சந்தோஷத்தோட இந்த ஈவெண்ட் வந்து ஒரு செலிப்ரேஷன் அண்ட் சக்சஸ் மீட்டா வந்து இந்த ஈவெண்ட் வந்து அவங்க எல்லாரையும் வர வச்சிருக்கிறோம். ஸோ என் மென்டாரா நான் கிளாஸ் எடுக்கிறது மட்டும் என்னோட சக்ஸஸ் கிடையாது. நான் கிளாஸ் டீச் பண்ணி எவ்வளோ பேர் ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறாங்க அப்படின்றதான் என்னோட ரியல் சக்ஸஸ். எனக்கு வந்து என்னோட லைஃப்ல வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட்ங்கிறது உங்களால் மட்டும்தான் முடியும். எனக்கே ஒரு சில டைம்ல ஆச்சரியமா இருக்கும், எப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு உண்மையா, எவ்வளவு சின்சியரா, எவ்வளவு ஆனஸ்டா கொடுத்த கொஞ்சம் ஃபீஸுக்கு இவ்வளவு பண்ண முடியும், பண்ணணும்னு நினைக்கிறாரு. நான் இது வரைக்கும் ஏன் பண்ணது அதெல்லாம் விட இந்த பேர் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் நான் பெருசாக சம்பாரிச்சா நினைக்கிறேன். நீங்கள் கேட்டதை தான் இப்போ வரைக்கும் பணத்துக்காகன்னு இல்லாமல் இந்த பேருக்காகன்னு ஓடிட்டு இருக்கிறேன். ஒரு கரெக்டான டைமில் இந்த மீட்டப் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒன்லி ஃபாலோ த சிஸ்டம், கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. சுபாஷ் ப்ரோ வந்துட்டு சம்பாதிக்கணும்னு நினச்சி இதை பண்ணவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய சோசியல் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. லேடிஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப சூட்டபிளான ஜாப். நான் எப்போவுமே வந்து சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பேன். சரிங்களா, எனக்கு ப்ராஃபிட்ஸை விட கேபிட்டலுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பேன். அதனால நம்ம செட்டப்பில் நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். ஒரு ப்ளஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, நீங்கள் உங்களோட ட்ரைனிங்லேயே வந்து யூ கவர்ட் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் வந்து மைண்ட் செட்டு, இதெல்லாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து எங்களுக்கே தெரியாமல் சொல்லிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து கடத்துறது தான் வந்து அவங்களுக்கு பண்ணுற உண்மையான கைடன்ஸாக இருக்கும். இந்த 15 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி மூலமாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. இப்போ அதுலேருந்து உங்கள் இதுலேருந்து பண்ணுறதுலேருந்து எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்குது. அண்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. ப்ரெஷரே இல்லை ப்ரோ. டு பி ஆனஸ்ட் அதான் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது எனக்கு. நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன். கன்சிஸ்டன்சி வித் கண்டினியூட்டி சோஃபார் நல்லா போயிட்டுருக்கு. கேபிட்டலும் கொஞ்சம் பில்ட் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக இருக்கேன். ஸோ அதுக்கு உங்கள் ஸ்ட்ராட்டஜி தான் காரணம். பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் இருக்குது. கேபிட்டலும் ஜாஸ்தியாக வச்சுருக்கேன். நல்ல ப்ராஃபிட். சிஸ்டம் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் எல்லாருமே வந்து நம்ம முடிவாக போயிட்டே இருக்க முடியும் ஒரு ட்ராக்ல. 2 வீக்ஸ் பிஃபோர் தான் வந்துட்டு நான் உங்களோட இதை வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சில்வர் மைக்ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது எனக்கு அதில் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அது என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நல்லா படிச்சுட்டு வெளியும் போக முடியாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய கிஃப்ட். இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த ஒரு பயப்படாமல் பட்டு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணோம்னா இதில் வந்து நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு இது கிடைக்கணும். ஸோ இந்த வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றியும் கூட. இன்னும் சிம்பிளாக சொன்னால் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நம்ம ரூலை ஃபாலோ பண்ணுங்கள், அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எங்கள் அப்பாவை நீங்கள் வீட்டில் இருங்க, அந்த காசை நான் வந்து நீங்கள் உட்காந்த இடத்துல உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி 2020 உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுற முன்னாடி வரைக்கும் லாஸ் தான். பிஎன்ல காமிக்கலாமா? ஏன்னா அது இப்போ வந்து நான் ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். ட்ரேடிங் தாண்டி உண்மையிலே ஒரு உதவி பண்ணணும் அந்த மாதிரினா எல்லாருக்கும் மனசு வராது. அதில் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காப்புல. சொசைட்டிக்கு வந்து இது ஒரு நல்ல பிஸ்னஸாக கொண்டு வரணும்னா அது நல்ல பிஸ்னஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வரது இது ரொம்பவே இதாக இருக்குது. அண்ட் ஹாப்பி அபவுட் இட். ஸோ ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் நிறைய பேர் பார்த்தோம், நிறைய பேர் சொன்னோம், எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப ஒரு ஐடியா நல்லா கிடைச்சிருக்கு. அடுத்து இன்னொரு ஹாப்பியான விஷயம், ஸோ நம்ம ட்ரேடிங் சீக்ரெட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. ஸோ நம்ம சென்னைக்கு அடுத்து மூவ் ஆகுறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 ஃப்ளோரில் நம்மளோட ஆஃபீஸ் வந்து வரப்போகுது ட்ரேடிங் சீக்ரெட்ஸ் இது. ஸோ உங்கள் எல்லோரும் முன்னாடி நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன்.
ஐசா அங்க கொஞ்சம் பாரு அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா ஸ்லோமோ தெரிக்குதுடா அன்பான பிச்செல்லாம் கேளு நம்பிக்கையா சேரு இருக்குதுடா காலம் பிறக்குதுடா தனக்குன்னு வாழாத நீ தரத்துல தாழாத ஒருத்தது மாறானே திருத்திட போறானே கலுக்கலுமா தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி அங்க நான் மனசுங்க நான் வெறித்தனமா வைபா பலாமா கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பிட்டாரு பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பிட்டாரு